கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு நாளை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் 2 நாட்களிலே இப்பொழுது தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சிலுவையை குறித்ததான ஒரு பாடலை கேட்பது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது. ஆண்டவர் எதற்காக சிலுவை சுமந்தார் என்பதான ஒரு பாடல்.
ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, 2000 வருஷங்களுக்கு முன்பாக நீ எங்களுக்காக எவ்வளவாக பாடுபட்டு சிலுவையிலே சிந்தின ரத்தம் எங்களை மீட்டெடுத்து இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளாக உங்களுடைய நாமத்தினாலே கூடி உம்மை துதித்து பாடி உம்மை ஆராதிக்கவும் உங்களுடைய வேதத்தை தியானிக்கவும் அருமையான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நீ கிருபையாய் தந்திருக்கிறதுக்கான ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேத ஆராய்ச்சியிலே கலந்து கொள்ள வந்து கொண்டிருக்கிற மக்களை சீக்கிரமாக அழைத்து வாரும். வந்திருக்கிற எல்லோரு கூட திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் பேசும்படியாக உங்களுக்கு வேண்டுகிறோம். ஆண்டவரே, வேதத்துள்ள சத்தியங்களை மகத்துவங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும், விளக்கி காட்டும். எம்மாவுக்கு போன சீஷரோடு கூட நீ கலந்து கொண்டு வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின பொழுது அவர்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது போல இந்த நேரத்திலும் எங்கள் இருதயங்களும் கொழுந்து விட்டு எரியும்படியாக கிரியை செய்யும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சமாக்கித்தாரும். இயேசுவின் இனி நாமத்திலே கெஞ்சி கேட்டுவிடுவோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். கர்த்தர் இங்கே குறிப்பிடுகிற ஒரு சத்தியம், மறைபொருள் என்னவென்றால், நான் விசாரிக்கும் நாள், கர்த்தர் விசாரிக்கும் நாள், அது நியாய தீர்ப்பின் நாள். எப்பொழுதோ என்றைக்கோ நடக்க போகிற அந்த நியாய தீர்ப்பின் நாளை குறித்து கர்த்தர் மோசேக்கு அப்பொழுதே வெளிப்படுத்தி விட்டார். அநேக ரகசியங்களை மோசேக்கு வெளிப்படுத்தினார், ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார், தேவனுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வெளிப்படுத்தினார். ஏன் இவளுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தாமல் இவளுக்கு மட்டும் ஏன் வெளிப்படுத்தினார்? மோசேக்கு ஏன் இதை வெளிப்படுத்தினார் என்றால், மோசே கர்த்தரோடு கூட நெருங்கி வாழ்ந்தார். யார் கர்த்தரோடு நெருங்கி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் தமது ரகசியத்தை வெளிப்படுத்துவார். ஒரு நாமும் கூட கர்த்தரோடு நெருங்கி வாழ வேண்டும். அதுதான் மலையில் ஏறும் அனுபவம். இயேசு இந்த 40 நாட்களுக்கும் வேத ஆராய்ச்சிக்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் ஒரே ஒரு வசனம், அது லூக்கா 6:12. அந்நாட்களில் அவர் ஒரு மலையிலே ஏறி தேவனோடு கூட தேவனோடு கூட ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்பதாக வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்போதும் தேவனுக்கும் அவருக்கும் ஒரு உறவு, நெருங்கிய தொடர்பு எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. ஜெபம் பண்ணும் போது மட்டுமல்ல, இயேசுவுக்கும் தேவனுக்கும் எப்போதும் உறவு இருந்து கொண்டே இருந்தது. அதுபோல நமக்கும் தேவனுக்கும் எப்போதும் உறவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும்
இயேசுவுக்கு அந்த உறவு எப்பொழுது துண்டிக்கப்பட்டது என்றால், இயேசு சிலுவையிலே அங்கே தொங்கிக் கொண்டிருந்த போது நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் உலகத்திற்க அவ்வளவு பாவத்தையும் தேவன் தன்மேல் சுமந்து தவித்த போது இயேசு கைவிடப்பட்டார். பிதாவுக்கும் இயேசுக்கும் இருந்த ஒரு தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அதனால்தான் தான் இயேசு கதறுகிறார், இயேசுவே, தேவனே, ஏன் என்னை கைவிட்டி? தேவனே, ஏன் என்னை கைவிட்டி? அந்த ஒரு சந்தர்ப்பம் மட்டும்தான் தேவனுக்கும் இயேசுக்கும் இருந்த ஒரு தொடர்பு துண்டிக்கப்பட்டது. மற்றபடி எல்லா நேரங்களிலும் இயேசு பிதாவோடு ஒரு தொடர்பு வைத்துக் கொண்டே இருந்தார். ஏன் இயேசு அந்த பிதாவுக்கு அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டதுதான்? பாவம் மட்டுமே. நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனோடு கூட நாம் வைத்திருக்கிற அந்த தொடர்பு பாவம் மட்டும்தான் துண்டிக்கும். பாவம் மட்டும்தான் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவு உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செல்வதற்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. தேவனை விட்டு பிரிப்பது பாவம் மட்டுமே. ஆகினாலே நாம் பாவத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. எந்த ஒரு பாவத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது. எந்த ஒரு சின்ன பாவத்துக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது. இது பரவாயில்லை, இதெல்லாம் ஒரு பாவமா, இது ஒரு பெரிய பாவமா, இது சின்ன பாவம் தானே என்று நாம் நினைக்கவே கூடாது. பாவம் பாவம் தான், பாம்பு பாம்பு தான். நம்மை அதை கொன்றுவிடும், நம்மை நரகத்தை கொண்டு போய் சேர்க்கும். எந்த பாவமாக இருந்தாலும், சின்ன பாவமாக இருந்தாலும் பெரிய பாவமாக இருந்தாலும் அதை நம்ம நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். அதனால்தான் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மன்றாடுகிறார், நெஞ்சுகிறார். ஐயோ, இந்த பாவங்கள் இந்த ஜனங்கள் மகா பெரிய பாவம் செய்து அங்கே உங்களை விட்டு விலகினார்களே என்று சொல்லி தேவனை மன்றாடுகிறார், நெஞ்சுகிறார். ஆண்டவரே, உடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். மன்னித்தல் இல்லாவிட்டால் என் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். நேற்றைய தினத்தில் இந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்து நாம் தியானித்தோம். கர்த்தர் சொன்னார், எனக்கு விரோதமாக பாவம் செய்தவன் எவனோ அவனுடைய பெயரைத்தான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். அதனால நாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயேசு ஏற்றுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்டிருக்க அனைவருடைய பெயரையும் தேவன் பரலோகத்தில் உள்ள ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அநேக புத்தகங்கள் இருக்கின்றன, அதில் மற்ற ஜனங்களுடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன. அவர்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் கிடையாது. ஆனால் நம்முடைய பெயர்களை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சாக்கியம்! நாம் எவ்வளவு சாக்கியம் பெற்றவர்கள்! ஏன் தேவன் நாம் எவ்வளவாக நேசிக்கிறார்! இதை நாம் இழந்து போகக்கூடாது. பாவம் ஒன்றுதான் அது நமக்கு தடை. ஆகினால உங்கள் வாழ்க்கை பாவத்துக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தர் வசனம் சொல்கிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்றால் அந்த அர்த்தம் என்ன? பாவத்துக்கு இடம் கொடாதிருங்கள். பாவத்துக்கு இடம் கொடுத்தால் நீ பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டால் என்றுதான் அர்த்தம். ஆகினால நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு சிறு பாவத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தால் அந்த பெயர் பரலோகத்தினுடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்படும். ஆகினால் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்கிறார் 34வது வசனத்திலே, இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை
எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பிரயாணப்பட்டுக் கொண்டு போகிற வனாந்திரத்தின் வழியாக எதற்காக? பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக. அங்க கொண்டு போய் சேர்ப்பதற்கு முன்பு எவ்வளவு பாடுகள், எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு தடைகள், எல்லாத்தையும் கடந்துதான் நாம் சென்றாக வேண்டும். அநேக துன்பங்களின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த பல பாடுகள் உண்டு. அதனால அதெல்லாத்தையும் கடந்துதான் செல்ல வேண்டும். அப்படி இப்படி இங்க அங்கங்கே அப்பப்போது தடைகள். இங்கே விக்கிரக ஆராதனை செய்து ஜனங்கள் கட்டை விட்டு விலகினார்கள். பொற்கன்று கொடியை உண்டாக்கி அதை கட்டை விட்டு விலகிட்டாங்க. அதனால பொற்கன்று குட்டியை தொழுது கொள்ள ஆரம்பித்து விட்டார். அதுதான் மகாபெரிய பாவம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டது. வேற எந்த பாவத்தையும் மகாபெரிய பாவம் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த விக்கிரக ஆராதனை கன்றுக்குட்டியை தொழுது கொண்டது மகாபெரிய பாவம் என்று வேதம் கூறுகிறது. கட்டளை விட்டு விலகுவது. அப்படி கட்டளை விட்டு விலகிவிட்டவனுடைய பாவத்தை, அப்படிப்பட்டவனை, அப்படிப்பட்டவனுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கீழ்க்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகினால் நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நாம் போய் சேர வேண்டும். அப்படி போய் சேர வேண்டும். நாம் கூட பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய பரலோகத்தில் நாம் போய் சேர வேண்டும். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உள்ளது. இந்த உலகம் நம்முடைய குடியிருப்பு அல்ல. இப்ப இருக்கிறோம், இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய நிலையான குடியிருப்பு அல்ல. நிலையான நிரந்தரமான குடியிருப்பு நமக்கு இருப்பது அதுதான் பரலோகம். அங்க அதுதான் நமக்கு சொந்த ஊர். சொந்த ஊருக்கு போவதற்கு நாம் எவ்வளவு ஆசையா இருப்போம். எங்கெங்கோ எங்க மெட்ராஸ்ல வந்திருக்காங்க. ஆனா சொந்த ஊருக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமா போவாங்க. அதனால சொந்த ஊர் நமக்கு சொந்த ஊர் பரலோகம். அந்த சொந்த ஊராக பரலோகத்துக்கு நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இங்கே மோசேக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீ இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ. அதனால ஆண்டவர் தனியா நீ போ, நீ மட்டும் போன்னு சொல்லல. ஆனால் தொடர்ந்து என்ன சொல்லுகிறார்? என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். என் தூதனானவர் என்றால் அது கர்த்தரை இயேசுவை குறிக்கிறது. வெறும் தூதன் என்று சொல்லப்படவில்லை. தூதனானவர் எங்கெங்கெல்லாம் வேதத்தில் தூதனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது வெறும் தேவ தூதரை குறிக்கவில்லை. அது இயேசுவை குறிக்கிறது. இயேசு நமக்கு முன்பாக செல்கிறார். இயேசு முன்பாக செல்கிறார், நாம் பின்னாலே செல்கிறோம். அங்கே அதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒழுங்கு. செம்மறி ஆடுகள் எல்லாம் மேய்ப்பதற்கு பின்னாலேயே செல்லும். மேய்ப்பன் எங்கே போகிறானோ அங்கே போகும். ஆனா இந்த வெள்ளாடுகள் இருக்கின்றனவே, அது எங்க வேணாலும் இங்கே ஓடும், கண்ணாதான் ஓடும். அதுதான் மற்ற ஜனங்கள். நாமெல்லாம் செம்மறி ஆடுகள். இங்கே கர்த்தர் சொல்கிறார், நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்தை கர்த்தர் மறந்துவிட மாட்டார். நான் விசாரிப்பேன். நான் விசாரிக்கும் நாள் என்று சொல்கிறார். ஒரு நாள் இருக்கிறது, அதுதான் நியாய தீர்ப்பின் நாள். அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே கர்த்தர் எது செய்வாராம்? அங்கே வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 11-12 ஆகிய 2 வசனங்களை வாசியுங்கள். பின்பு
நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதுவே வீட்டிருக்கிறவரையும் கண்டேன். 12 வாசிகள். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புத்தகம் என்னும் வேறு புத்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். நியாய தீர்ப்பின் நாள் கர்த்தர் நியாய தீர்ப்பார். அப்பொழுது 14ஆம் வசனத்திலே பெரிய வெள்ளை சிங்காசனத்தை பார்க்கிறோம். இயேசு பெரிய வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாய தீர்ப்பார். ஜட்மெண்ட், நியாய தீர்ப்பின் நாள், the day of judgment. அங்கே இயேசு நியாயாதிபதியாக, நீதியுள்ள நியாயாதிபதியாக வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்ப்பாராம். அப்பொழுது அநேக புத்தகங்கள் திறக்கப்படுமாம். அதில் மற்ற ஜனங்களுடைய பெயர்கள் இருக்கும். அதில் அவர்கள் எல்லா ஜனங்களும் என்னென்ன பாவங்கள் செய்தார்கள் என்பதை அங்கே சொல்லி சுட்டிக்காட்டி நியாயம் தீர்க்கப்படுவார்கள். நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான் என்று வேதம் கூறுகிறது. ஆகையினால நாம் அக்கினி கடல், அந்த நரகத்துக்கு போய்விடக் கூடாது. கர்த்தர் அந்த அக்கினி கடல் நரகத்தை நமக்காக உண்டாக்கவில்லை, பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் தான் உண்டாக்கினான். ஆனால் நானாகவே அதை தெரிந்து கொண்டு அக்கினி கடலில் போகக்கூடாது. அதனால நாம் அதிக ஜாக்கிரதையுள்ளதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அங்கே நியாய தீர்ப்பின் நாள் அதை அது உட்கார்ந்து கொண்டிருப்பாராம். ராஜாதி ராஜாவாகவும் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து கொண்டிருப்பார். உட்கார்ந்து கொண்டு நியாயம் தீர்ப்பாராம். மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷகுமாரன் தமது மகிமை புரிந்தவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து தேவன் உலகத்தில் இருக்க அவ்வளவு ஜனங்களையும் இரண்டாக பிரிப்பார். ஒன்று செம்மறியாடு, இன்னொன்று வெள்ளாடு. உலகத்தில் இருக்க அவ்வளவு பேரையும் தேவன் இரண்டாக பிரிக்கிறார். உலகத்திற்கு அவ்வளவு பேரையும் வேதம் இரண்டாக பிரிக்கிறது. நீதிமான்கள், துன்மான்கள், தேவனுடைய பிள்ளைகள், பிசாசின் பிள்ளைகள், செம்மறியாடுகள், வெள்ளாடுகள். இப்படிதான் வேதம் கூறுகிறது. ஆகவே செம்மறியாடு வெள்ளாடாக மாற முடியாது, வெள்ளாடு செம்மறியாடாக மாற முடியாது. செம்மறியாடு செம்மறியாடுதான், வெள்ளாடு வெள்ளாடுதான். ஒரு தேவனுடைய பிள்ளை பிசாசின் பிள்ளையாக மாற முடியாது, ஒரு பிசாசின் பிள்ளை தேவனுடைய பிள்ளையாக மாற முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒருவேளை பிசாசின் அடிமைத்தனத்தில் இருப்பான், அவனை தேவன் ரட்சிக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை தான் தேவன் ரட்சிக்கிறார். இது ஒரு ரகசியம்,
இது இன்னும் ஒரு மறைபொருள். ஆகையினால உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேரையும் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தருடைய வசனம் சொல்றது நம்ம எப்பொழுது தெரிந்து கொண்டாலும் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டதாக வேதம் கூறுகிறது. அப்படி என்றால் உலகத்திற்கு அவ்வளவு பேரை தெரிந்து கொண்டாரா? உலகத்திற்கு அவ்வளவு பேரை தெரிந்து கொண்டாரா? இல்லை. தெரிந்து கொள்வது என்றால் என்ன அர்த்தம்? நிறைய இருக்கும், அதுல தேர்ந்தெடுப்பது, அதுதான் தெரிந்து கொள்வது. அப்படியே வாரிக்கொள்வது. தெரிந்து கொள்வது வேற, வாரிக்கொள்வது வேற. அந்த உலகத்திற்கு அவ்வளவு மக்கள் அப்படியே வாரிக்கொள்ளவில்லை. உலகத்திற்கு மக்களிடத்திலிருந்து தேவன் அவருடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்கிறார். இதனுடைய ரகசியத்தை இப்பொழுது நான் அதை விளக்கி சொல்ல முடியாது. நம்முடைய தலைப்பு அது அல்ல. ஆனால் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த உவமையை நீங்கள் ஒன்று நேரங்களிலே அதை வாசித்து தியானித்து ஜெபத்தோடு ஆண்டவரே இதை எனக்கு வெளிப்படுத்தும், விளக்கி காட்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது, ஜெபத்திலே நேரத்தை வேதத்தை தியானிப்பதிலே செலவிடும் போது கர்த்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதே நேரத்தில் கர்த்தருக்கு சித்தமான நாளிலே சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை குறித்து நான் தேவ செய்தியை கொடுப்பேன். இப்போது அதை கொடுக்க நமக்கு நேரம் இல்லை. ஆனால் மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை கர்த்தர் அங்கே ஒரு உவமையை சொல்கிறார். இந்த கர்த்தர் உவமைகளை சொல்லும் போது ஆவிக்குரிய காரியங்களை, பரலோகத்தின் காரியங்களை, ஆவிக்குரிய மறைபொருள்களை நமக்கு விளக்கி காட்டுவதற்காக கர்த்தர் உவமைகளாக சொன்னார். அநேக உவமைகளை சீஷர்களுக்கு கர்த்தர் சொன்னார். இந்த உவமை சொன்ன போது சீஷர்களுக்கு அது விளக்கவில்லை, அது புரியவில்லை. அதனால சீஷர்கள் மறுபடியும் தனியாக வந்து இயேசுவிட்டு கேட்கிறார்கள். இதே மத்திய 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை கேட்கிறார்கள். ஆண்டவரே, கலைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு விளக்கவில்லை. அதை நான் எங்களுக்கு விளக்கி காட்ட வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுதுதான் அதை விவரமாக விளக்கமாக தொடர்ந்து சொல்லுகிறார். 36 43 வரைக்கும் இதை நீங்கள் குறித்துக் கொண்டு உங்கள் வீட்டில் சென்று பொறுமையாக தியானியுங்கள். ஒவ்வொன்றும் என்ன என்று கர்த்தர் விவரமாக விளக்கமாக சொல்லியிருக்கிறார். ஆகினாலே உலகத்திற்கு அவ்வளவு மக்களையும் வேதம் இரண்டாக பிரிக்கிறது, தேவன் இரண்டாக பிரிக்கிறார். இங்கே செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள். செம்மறி ஆடுகள் தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள். வெள்ளாடுகள் இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள். கடைசி ஞாயிற்றுக்கு நாளிலே கர்த்தர் என்ன செய்வாராம்? அங்கே மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் அங்கே 33 செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். 34ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்
தொடர்ந்து வாசிங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரமில்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். கர்த்தர் எப்படி நியாயம் தீர்க்க போகிறார் என்பதற்கு ஒரு உதாரணமாக ஒரு சிறு பகுதியை மட்டும் நீங்க நமக்கு சொல்லி இருக்கிறார். இவ்வளவுதான் அல்ல. அதுல அப்பொழுது அவர்கள் கேட்பார், வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள் செம்மறியாட்டு கூட்டம், நாம் கர்த்தரை பார்த்து கேட்போம் என்று சொல்கிறது. அங்கே 37ஆம் வசனம் முதல் வாசியுங்கள். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உங்களுடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உங்களுக்கு வந்தோம். எப்போ ஆண்டவரே, எப்போ உண்மைதான் நாங்க அப்படி உமக்கு நாங்கள் செய்யவில்லையே என்று நாம் கேட்போம். செம்மறியாட்டு கூட்டம் கேட்கணும். அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார்? 40ஆம் வசனத்தை வாசிங்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே சொல்கிறேன் என்பார். நியாய தீர்ப்பின் நாளிலே கர்த்தர் எப்படி நியாயம் தீர்ப்பார் என்று ஒரு உதாரணமாக கொஞ்சம் நமக்கு இங்கே சொல்லி வைத்திருக்கிறார். இது செம்மறியாட்டு வலது பக்கத்தில் நிற்பவரை பார்த்து இப்படி சொல்வதாக அங்கு வேதம் கூறுகிறது. கர்த்தர் சொல்கிறார். இன்னும் தொடர்ந்து நம்ம வாசித்தால் அங்கே இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாட்டு கூட்டம் அதை பற்றி வாசிங்கள். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவரை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். அங்கே நித்திய அக்கினி, அதுதான் நரகம், அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல், அங்கே போக சொல்கிறார். அது யாருக்காக உண்டாக்கப்பட்டதாம்? நமக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்க. அது உண்டாக்கப்பட்டது, நரகம் உண்டாக்கப்பட்டது பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் தான். ஆனால் பிசாசை பின்பற்றி பிசாசுக்கு பின்னாலே போனால் அவன் எங்க போறான்? அங்குதான் போயாக வேண்டும். நாம் இயேசுவை பின்பற்றி இயேசுக்கு பின்னாலே நாம் போவோம் என்றால் நாம் இயேசுவோடு கூட பரலோகத்திலே நித்திய காலமாக வாழப்போகிறோம். ஆகையினால நாம் நம்மை செம்மறியாட்டு கூட்டமாக வேதம் கூறுகிறது. செம்மறியாட்டு கூட்டம், செம்மறியாட்டு மேய்ப்பன் எங்கே போகிறான்? அதுக்கு மேய்ப்பு பின்னாலே போகும். அதுதான் செம்மறியாட்டு பழக்கம். வெள்ளாடு மேய்ப்பு பின்னாலே போகாது. மேய்ப்பு போனால் அது எங்கேயாவது இங்கே ஓடிக்கொண்டே இருக்கும். இதுதான் உலக மனிதர்கள். அங்கே செம்மறியாடு சாய்ந்தால் சாய பக்கமே சாய செம்மறியாடு அங்கு மேய்ப்பனுக்கு போகிறார். இயேசு எங்க போகிறார்? இயேசுவை நோக்கி, இயேசுவை அங்கே பின்பற்று. இயேசுவின் பின்னாலே இயேசுவை நோக்கியே நாம் செல்லக்கூடியவர்கள். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலக மக்களெல்லாம் உலகமெல்லாம் ஒரு பக்கம் ஓடுகிறது என்றால் தேவனுடைய பிள்ளைகள் அங்கே
அதை எதிர்த்து செல்ல வேண்டும். செத்த மீன்கள் தான் தண்ணீர் எப்படி போகிறதோ அப்படியே போகும். செத்து போற மீன்கள் எல்லாம் தண்ணி போற போக்கிலேயே போகும். ஆனா உயிருள்ள மீன் தண்ணி இப்படி போகிறது என்று சொன்னால், இடது பக்கம் போகிறது சொன்னால், அதை எதிர்த்து வலது பக்கமாக அதை எதிர்த்து ஓடும் உயிருள்ள மீன். செத்து போனவர்கள் எல்லாம், மற்றவர்கள் எல்லாம் அங்கே பிசாசு பின்னாலே, உலகத்தின் பின்னாலே ஓடுவார்கள். நாம் விசேஷித்தவர்கள், நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் நீதிமான்கள், நாம் பரிசுத்தவான்கள். நாம் உலகம் போகிறவர்கள். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீர்கள் என்று வேதம் கூறுகிறது. உலகத்தோடு ஒத்து போகாதீர்கள் என்று வேதம் கூறுகிறது. மக்கள் சொல்லுவாங்க, உலகத்தோடு ஒத்து வாழ், உலகத்தோடு ஒத்து போக வேண்டும் என்று. இதுதான் உலகம் சொல்லும். உலகத்தோடு ஒத்து போக வேண்டுமா? உலகத்தோடு ஒத்து போகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. உலகத்தை எதிர்த்து எதிர்நீச்சல் போடுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகள் ஏனென்றால் நம்முடைய பெயரெல்லாம் பரலோகத்தில் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் செம்மறியாடுகள், இயேசுவை நோக்கி ஓடக்கூடியவர்கள். அதனால இயேசு என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். சிலுவை சுமந்து என்னை பின்பற்றவே என்று இயேசு சொன்னார். பிசாசை பின்பற்ற, பாவத்தை நோக்கி ஓடக்கூடாது. நாம் அதிக ஜாக்கிரதைகளாக இருக்க வேண்டும். அங்கே தொடர்ந்து வாசிகள். பசியாயிருந்து நீங்கள் எனக்கு போதை கொடுக்கவில்லை, தாகமாயிருந்தேன் நீங்கள் எனக்கு தாகத்தை தீர்க்கவில்லை, அந்நியனாயிருந்தேன் நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாதிருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதியுள்ளவனாகவும் காவலில் அடைக்கப்பட்டவனாகவும் இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது என்ன சொல்வாராம்? அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதித்திரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார். நித்திய ஆக்கினை, நித்திய ஜீவன் ரெண்டுமே நித்தியம். நித்திய ஆக்கினை என்பது நரகம், நித்திய ஜீவன் என்பது பரலோகம். ரெண்டுமே நித்தியம்தான். நரகத்தை தூக்கி போடப்பட்டால் அழிந்து போகும். நெருப்பில் தூக்கி போட்டால் ஒரு மனுஷன் தூக்கி போட்டால் அவன் எரிஞ்சு சாம்பல் ஆகிடுவான். நரகத்தில் நெருப்பில் தூக்கி போடுகிற மனிதன் எரிந்து சாம்பலாக மாட்டான். அவன் சரீரம் இருந்து கொண்டே இருக்கும், வென்று கொண்டே இருப்பான், கத்துவான், பற்களை கடிப்பான், அங்கே கூக்குரல்வான், கூச்சல் இருப்பான். எவ்வளவு காலம்? அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. நித்திய காலமாக தான் நித்திய ஆக்கினை. அது ஒரு முடிவே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் நாம் அங்கே செல்வதாக நாம் அங்கே நித்திய ஜீவன் பரலோகம். அங்கே கஷ்டம் கிடையாது, பிரச்சனை கிடையாது, வியாதி கிடையாது, துன்பம் கிடையாது, எந்த பசி பட்டினி கிடையாது, எந்த இன்னும் இல்லாத ஒரு பரிசுத்தமான சந்தோஷமான ஒரு இடம். கர்த்தரோடு நாம் இருப்போம். எவ்வளவு நாட்களுக்கு? அதற்கு முடிவு கிடையாது. நித்திய காலமாக என்றென்றும் கர்த்தரோடு கூட வாழப்போகிறோம். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை தேவனுடைய பிள்ளைகளை யாரும் தெரிந்து கொண்டார். பிசாசின் பிள்ளைகளை யாரும் தெரிந்து கொள்ளவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளுடைய பெயர்களை ஜீவ புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆகினாலே தேவனுக்கு விரோதமாக
பாவம் செய்கிற அவனுடைய பெயரை ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் அதிக ஜாக்கிரதை கவனமாக இருக்கிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்தில் சார்த்தி தெய்வ பயத்தோடு கேட்ட சத்தியத்தை நினைவுபடுத்தி நம்மை ஒப்புக் கொடுத்துள்ளதாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். உங்களில் யாராவது 2 பேர் சுருக்கமாக நம்மை ஜெபத்தில் நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ணுவோம்.